ஓகே, ட்ரிப் டு வாகமன் மூணார் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம டிரைவர் பக்காவாக இருக்கான். டயர் கட்டிலாம் எலுமிச்சம்பழம் பக்காவாக ரெடி செட் பண்ணியாச்சு. டான் 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 டான். டிரைவர் இல்ல, பின்னாடி இருக்காங்க எல்லாம் செல்வம், அஜித் எல்லாம். அப்புறம் நான் ஒரு பக்திகரமான ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாட்டு கேட்டாலே தெரியும் உங்களுக்கு. ஆனால் பேசவே தெரியல. இதா ஃப்ளாஷ் ஆன் இங்க பாருங்க, இவன் கரெக்டா அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கான். Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. The clock is ticking, but there's no time for regrets. I've been flying from town to town, from London to Taiwan. I've been all around the globe, trying to protect your soul. We are heroes tonight. We will fly above the sky. ஹலோ, நாங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா, நாங்க திருப்பூர் வந்துட்டோம். திருப்பூர் அவினாஷி போயிருக்கோம். இருறா, ஏதோ பேச விடுறா. என்ன பேசுறேன் தெரியல. ஹாய் காய்ஸ், இங்க இந்த ஸ்கூல்ல நான் படித்தேன். சைனிக் ஸ்கூல், அமராவதி நகர். இங்கே பாருங்க, சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர், இங்கே தான் படித்தோம். இங்கே பாருங்க, டேங்க்லாம் இருக்கும், செம்மையாக இருக்கும். இதுக்குள்ளே எல்லாமே அகாடமிக் இருக்குது. 6th to 12th வரைக்கும் இருக்கும். டோட்டல் ஸ்கூல் ஸ்ட்ரென்த்து 650 தான். என்சிசி இது இங்கே ஃபுல்லாகவே என்சிசி கேம்ப்பு. இது வந்து அகாடமிக், இது அகாடமிக் பிளாக்கு. இது அகாடமிக், இது வந்து 1962 வந்த ஏரோப்ளைன். கேன் டூ இட். இதுக்குள்ளே போனால் நெக்ஸ்ட் டார்மெண்டரி வரும். இங்கே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும். இங்கே தேட்டர் வரும். இங்கே ஸ்விம்மிங் பூல் இது ரைட் சைடில். இது ஓவல் ஸ்டேடியம், ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூல் தான் ஃபுல்லாகவே. தேட்டர் எங்கள் பக்கம் தான், ரைட்டு தான் தேட்டர். டெய்ரி ஃபார்ம் இதுதான் தேட்டர், எங்கள் தேட்டர். ஸ்கூல் தேட்டர் இதான் பார்த்துக்கோங்க. இது பஜாரு. இங்கே புரோட்டா கிரோட்டா எல்லாமே இங்கே கிடைக்கும். செம்மையாக இருக்கும். Right up in the sky, I need you to listen, I need you to hear, and don't show any fear. இது டேமில் நாங்கள் இருக்கோம். இது அமராவதி டேமு பவர் பிளான்ட் ஆட்டிருக்கு. இங்கே தண்ணி போயிட்டுருக்கு. இது கெனால், வாட்டர் கெனால். இது ஃபுல்லாகவே செம்மையாக இருக்கு. போகலாம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, அமராவதி டேம் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். சீக்கிரம் வாங்க. இது பாருங்கள், இது வந்து அமராவதி டேம். ஹை குமார், நான் தான். இந்த ஏரியா இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, அமராவதி டேமில் இங்கே ஒரு பார்க் இருக்குது. டேமுக்கு ஒட்டியே ஒரு பார்க்கு. நம்ம மேட்டூர் டேமில் எப்படி இருக்கும் பார்க், அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. இன்றைக்கி கிளைமேட் அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. மேலே போய் காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ ஃபாகாக இருக்குன்னு. இந்த இந்த ஏரியா பாருங்கள், போகிறதே சூப்பராக இருக்குது. டேம் மேலே தான் இருக்குது. மேலே டேம் இருக்குது. இந்த மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டோம்னா செம்மையாக இருக்கும். இந்த வியூஸ்லாம் பாருங்கள். இங்கே ஒரு மவுண்டன் இருக்குது. இந்த மவுண்டனோட வியூலாம் பயங்கரமாக இருக்குது. இது யார் கண்டு போகிறேன், யூடியூப்பில் போட போகிறேன் பாருங்கள். இந்த ஷட்டர்லேருந்து வரல, சும்மா இந்த டேம் நிரம்பி கீழேருந்து வருது. ஷட்டர் வந்து அந்த சைடில் இருக்குது. ஸோ ஷட்டர் உங்களுக்கு தெரியுதா? அந்த சைட்லேருந்து தான் ஷட்டர்லேருந்து அங்கே ஒரு வாட்டர் கெனால் இருக்குது. ஸ்டெப்ஸ் மேலே ஏறிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வந்துட்டுருக்கோம் நாங்கள். கீழே I've been flying from town to town, from London to Taiwan. I've been all around the globe, trying to protect your soul.
அப்படியே வேற லெவல் வியூ இது. இங்கே இன்னும் தனி ஐலாண்டு இது. அந்த ஐலாண்டுக்கு சயின்ஸ் ஸ்கூல் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே கயாக் வச்சுருப்பாங்க. அந்த கயாக்கில் வந்து நாங்கள் அந்த தனியாக ஐலாண்டு போனால் சூப்பராக இருக்கும். Step by step, the clock is ticking, but there's no time for me. I've been flying from town Two-on to waterfalls. town, from London to Taiwan. I've been all around the globe. இங்கே ஒருத்தரோட பேக் கீழே வந்துச்சு போகிற வழியில். அவருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். இது பார்த்தோம்னா ப்ரோ மரம் ஸ்ட்ராங்கா இருக்கா? கை போடுறா, நீ கை போடுறா, லூசு பக்கி. நீ கை போடுறா. இல்ல ப்ரோ, கையை பிடிங்க ப்ரோ. இருக்கும் கை போடுறா டே. கீழே இறங்க நீ. ப்ரோ இருங்க குமார் பொறுமையா பார்த்து போ. ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்க. பார்த்து போடா. நல்லா புடிங்க. போனா குமார் தான் போட்டு பேக் கொடுத்துட்டு போடா. டேய் ப்ரோ என்ன ப்ரோ போ. ஐயோ பேகாவது பைகாவது ப்ரோ. சூப்பர்டா குமார், ஏறா அப்படிடா. கரண்ட் குமார் கடைசியில் பேக் எடுத்துட்டான். எடுக்க போகிறோம். சூப்பர் ப்ரோ. குமாரே இரு அப்படியே இல்ல, ஒவ்வொருத்தரே ஏறுங்க. காப்பாட்டு குமாரே. கை விடுறான். கைல ஒழுங்கா போடுறா. அப்படியே நின்னு ப்ரோ. பாத்து கடமை குமாரே. சூப்பரா பேக் எடுத்து கொடுத்தேன். குமார் லைஃப் சேவர் ப்ரோ. இதுல தான் எல்லாமே இருந்தது ப்ரோ. வாலெட்ல இருந்து எல்லாமே இருந்தது ப்ரோ. ஆக்சுவலா நான் யூடியூப்ல வீடியோ எடுத்துறேன். ஓகே நான் இது பிடிக்காம நினைச்சேன். இன்னும் வீடியோ வரமாருங்க வேற லெவல்ல இருக்கு. தனியா நாங்க இப்போ எங்க வந்திருக்கோம்னா உரும்பி டென்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குங்க. ப்ரைவேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா. இதை நான் காமிக்கிறேன் பாருங்க சரௌண்டிங். நீ எதாவது பேசுறியா தினேஷ்? இங்கே பாருங்க எப்படி இருக்கு இந்த ஏரியா வியூஸு. செம்மையாக இருக்கு. இந்த பிளேஸ் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஏரியாலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. இடமே ரொம்ப ஓகே. ரொம்ப ப்ரைவேட்டான ஏரியா சொல்லு. ரொம்ப ப்ரைவேட்டான ஏரியான்றதுனால இந்த இடத்துல ஆள் நட மட்டுமே இருக்காது. நம்மளுக்கு ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும். ஓகே. இப்போ நம்ம போக்குவரத்து அந்த மரத்தான் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. அட்டைப்பூச்சிலாம் இருக்கும் இந்த இடத்துல. பார்த்துவாங்க காலில் இருக்கும். தண்ணியில் மட்டும் காலில் காட்டுங்க. அட்டைப்பூச்சி சைடில் இருக்கும். எதுவுமே நீங்கள் டச் பண்ணாமல் வரது பெட்டர். உங்களுக்கு சேஃப்ட்டு. சாவின்னு இருக்கு. சரியாக இருக்கு. இந்த மரத்தை பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கு. இந்த மரத்தாண்ட வந்துட்டு பார்த்தோம்னா சூப்பராக இங்கே ஒரு கல் இருக்கு. பார்த்துவாங்க பெரிய கல் இருக்கு. இந்த மரத்துக்கிட்ட நாங்கள் காமிச்சோம். அந்த பெரிய மரத்துக்கிட்ட வந்தாச்சு நாங்கள். இப்போ கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா ஊத்து மாதிரி தான் இருக்குது. ஃபால்ஸு ரிவர் ரன்னிங் வாட்டர் இல்லை. வாங்க போய் பார்ப்போம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சாமின்னு இருக்கு. டேய் சல்லுன்னு போயிட்ட.
ஏய் பிடிச்சிக்கிறியா வந்துட்டேன்டா சாமி. இப்போ இங்கேருந்து நம்ம அங்கே ஜம்ப் பண்ணணும் இல்லைன்னா இல்லை நாங்கள் வந்துடுறேன்டா. வாட்டர் அங்கேருந்து ஃப்ளோ ஆகுது. ஆக்சுவலாக இங்கே நியர்பை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வாட்டர் ஃபால்ஸ்லாம் இல்லை. ஆமா அங்கெல்லாம் தண்ணி இல்லையா? இங்க மட்டும் தான் ஊத்துறா இது. இது ஊத்துது. ஓகே ஓகே. எங்கப்பா சின்ன குழந்தை மாதிரி போறானே. ஏய் இந்த இடம் சூப்பரா இருக்கு, அப்படியே போடா. எவ்வளோ சூப்பராக இருக்குங்க, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக. டேய் இங்கெல்லாம் அப்படியே உட்காந்துடலாம்டா. அது வரைக்கும் போயிட்டு வரலாம். இந்த பாரு இந்த கல் வந்து ஆடிக்குது. அடேங்கப்பா. Because to be successful you have to be different. இந்த ரெண்டு கல்லுமே ஆடுது, பார்த்து வாங்க. அப்ப இந்த கல்லு அந்த கல்லு ஆடாது. ஓகே. ஓ இப்போ நீ இப்படி போறியா? உள்ள விழுந்திருப்பான் இந்நேரத்துக்கு விழுந்திருப்பான். நம்ம இப்படியே போயிருக்கலாம், ஆனால் அவன் வந்து வித்தியாசமாக போகிறேன்ட்டு அப்படியே. ஓகே இங்கே நம்ம ஹால்ட் பண்ணுவோம். இங்கே கொஞ்ச நேரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். ஓகே அப்புறம் என்ன பண்ணலாம் மூவி பண்ணலாம். வா வா வா. இங்கே வர அந்த சைடு சன்ரைஸ் பாரு, அது சன் செட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவே செம்மையாக இருக்குது. ஆனால் கேமராவில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. சன் செட் ஆகிட்டு இருக்கு. இங்கே கல் வர ஆடுது. டான்ஸ் ஆடுறான். டேய் ஹார்ட்லட பேலன்சிங் நானு. நம்மளும் போய் பேலன்சிங் பண்ணுவோம். அதில் இந்த ஒன்றும் உலாது எனக்கு தெரிஞ்சு. இங்கே வரும். ஓகே இதுக்கப்புறம் போக முடியாது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அங்கே ரொம்ப புதர் மாதிரி இருக்கு. சரி போக முடியாது. அதனால நம்ம இங்கே கொண்டாந்து உட்காரலாம்டா. உட்காரலாம். கார் வந்து லடாக்ல போற மாதிரி ரிவர் கிராசிங் பண்ணுவோம் பைக் கார்ல. இது பாரா ரோடே காணோம்டா. ரோடு இருக்கா? வருமா? வாழ்க்கை எப்படி நம்மளுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாதோ அந்த மாதிரி இங்க ரோடு அப்படி இருக்கு. அடுத்து எங்க ரோடு போகணும்னே தெரியல. ஸ்ட்ரைட் அந்த ஆத்த கடக்கணும். ரோடு இருக்குடா. சரி ஓகே. அடுத்த ரோடு வந்துச்சுன்னா அந்த இவ்வளோ பெரிய கஷ்டமா அப்படின்னு நினைப்போம். அப்புறம் ஒரு கஷ்டமா இருக்கும். அப்புறம் பார்த்தா ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க கரண்ட் வயர் உள்ள இருக்கு. உள்ள பிடிக்கும்போது நாம கரண்ட் வயர்லாம் போறதுக்குள்ள அதுக்குள்ளே போகுது, தண்ணிக்குள்ளே போகுது. மீன்லாம் செத்துருந்தா. எவ்வளோ பழமையா இருக்கு. இன்னும் இந்த ஏரியா மக்கள்லாம் எப்படியே இருக்காங்க. ஏரியா கூட்டி கிடக்குது. இங்கெல்லாம் இவங்க ஃபோன் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். இந்த ரோடு பாரா இத்தனூண்டு இருக்கு. கீழே இறங்குது. இங்க பாரு கீழே இறங்குது. ஐயோ ஏய் பாத்துரா பாத்து போ, மாட்டை முடிச்சிடாத. மாடு பேர் ஜெக வாங்குது. இறங்கி போயிடுச்சு. அது இறங்கிச்சுன்னா கார் எடுத்து கார் செலவு கம்மி தான். ஓகேவா? அந்த கார் எடுத்து நிறுத்துறதுக்கு இங்கேயாவது கிரெயினுக்கு ஃபோன் பண்ணி அவன் வந்து அவ்வளோதான். கார் நம்மளே தூக்க முடியாது. காரை தூக்குவீங்க. பாகுபலி 10 பேர் சேர்ந்து அயன்மேனு ஒரு கேப்டன் அமெரிக்கா இருக்கிறாரு. அதை என்னடா இந்த ஏரியா பாருங்க ஆஃப் ரோட் மாதிரி இருக்கு. இதுக்கு தான் எஸ்யூவி வந்து பெஸ்ட்னு சொல்லுவாங்க. எஸ்யூவி வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால ஈஸியாக போயிடும் எல்லா இடத்துலையும். இப்போ கீழெல்லாம் ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. போயிட்டு இருக்க இடம் வாகமன் யாருமே இல்லை இந்த ரோட்லலாம். 3 மணிக்கு வரும். ஏன்னா அது பிரைவேட் ரோடு. ரிவர் கிராசிங் இங்க பாரு. கீழே வரும். இரு. ஆமா இந்த வீடியோல சைஸா காட்டுங்க. ரிவர் கிராசிங் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஸ்டேட்டஸ் போடுவாங்க. இது வேற மேல ஏறணுமா? ஆமா விட்டு மாணிக்கம் மார்க்கே இதுல போய் லெஃப்ட் எடுக்கணும்டா. இதுக்கு மேல பொறுமையா 10க்கு கீழே 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தானே போயிட்டு இருக்கோம். பைத்தியமே. இதுக்கு மேல போனா ஆஃப் ஆயிடும்டா வண்டி. ஸ்டெப்னி பஞ்சர்ல இருக்கு தெரியும்ல. ஸ்டெப்னி பஞ்சர்லையா? சும்மா போடாத. பஞ்சர்ல இருந்தா வண்டாரும் சாவ வேண்டியதான். போத வேண்டியதான். ஏய் இதுக்கு மேல ஸ்லோவா போவே முடியாது. ஆஃப் ஆயிடும்டா வண்டி. பஞ்சர்ல இருந்தா வண்டி போடுறது நான் ஒரு கொடைக்கானல மாட்டு நம்பரா 2 பேரோட சாமி.
2 பிகர் 2 பசங்க நான் அதே மாதிரி அவனும் ரொம்ப இதே மாதிரி தான் தெரிஞ்ச பசங்க. டேய் சூப்பரா இதே மாதிரி தானே இருக்கும் இங்க ஸ்பிட்டி வேலியில ரோடுங்கெல்லாம் இன்னும் கல்லா இருக்கும்டா. அங்க பாரு ரோடு எப்படி போகுது பாரு. இன்னும் இங்க எத்தனை வச்சிருக்கானுங்க. வெறிச்சனமா இருக்கு. ஆஃப் ரோட்னா இதாண்டா ஆஃப் ரோடு. பைக்கே ஏறுவான்னு தெரியல. அப்பா வண்டி வாடகை வண்டி அதான் மறந்துடாதீங்க. வெறித்தனமா கல் வேற இருக்கு. டேய் தெரியுதுடா அது அசால்ட்டா ஏறுதுடா வண்டி. அங்க போடுற அங்க ஒரு பெரிய கல்லா இருக்குடா. ஏறுமா? ஏய் என்னடா இது? பம்பர் அந்த ஆங்கிள் தட்ட போகுது பிஏ பாத்துக்கோ. ஏறு ஏறு. நாய் அடிக்கிறது பொழுது. இங்க பாருங்க எல்லாம் ஒரு மேல வர போகுதுடா. கரெக்டான ரூட் போறோமா இல்லையான்னு தெரியாம ஒரு பதட்டத்திலே உட்காந்துட்டு வராங்க எல்லாரும். நாங்க இங்கதான். ஓகே ஐ திங்க் இதான் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தேசா கம்பி போடுறாங்க வீடு. கிரீன் டீ தானே சொன்னாங்க.